வணக்கம். இன்றைய நாள் 23/2/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவர். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்துக்கோரல கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற வர்த்தகர் கைது. விசேட சுற்றி வளைப்பின் ஊடாக 640 சந்தேக நபர்கள் கைது. உத்தரப்பிரதேசத்தில் சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தம்பதியினருக்கு மரண தண்டனை. அமெரிக்கா தனது வர்த்தக வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக பிரதிவாதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று இது தொடர்பாக ஜனாதிபதி பணிப்பாளர் நாயகம் ஒருவருடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். நாங்கள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளிப்பதற்காக வந்தோம். அத்துடன் எமது வழக்கு தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றையும் சமர்ப்பிக்க உள்ளோம். 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாமிடம் இருந்து உண்மையில் ஒரு நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் ஜனாதிபதியிடமும் எமக்கு நீதியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். தற்போது நாம் மிகவும் நிற்கதிக்குள்ளாகியுள்ளோம் என்றும் பிள்ளைகளுடன் பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். 3 அடங்கிய மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் ஒரு நீதிபதி இவர்களை குற்றமற்றவர்கள் என விடுவித்தார். அதுதான் எமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக கருதுகின்றோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் உயிரிழந்தார். களுத்துறை வடக்கு காவல் பிரிவுக்குட்பட்ட நாகசந்தி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அத்துடன் பின்னால் அமர்ந்து பயணித்தவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் களுத்துறை வடக்கு சமகிபுர வஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞராவார். குறித்த இளைஞர் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் பாணந்துறையில் இருந்து களுத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது நாகசந்தி பகுதியில் வலது புறமாக உள்ள வீதிக்கு திரும்ப முற்பட்டுள்ளார். இதன் போது முன்னால் வந்த காரில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் காரின் சாரதி களுத்துறை வடக்கு காவல்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 12 பகுதியைச் சேர்ந்த 34 வயது வர்த்தகர் ஆவார். இவர் இன்றைய தினம் அதிகாலை 3:50 மணியளவில் துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK-654 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த 3 பயண பொதிகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனையிட்டனர். இதன் போது அந்த பொதிகளுக்குள் மிக சூட்சகமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான மென்செஸ்டர் ரக 40,000 சிகரெட்டுகள் அடங்கிய 200 கார்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான புதிய திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்டர் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றின் போது பொது நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நிதி குற்றப் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. லண்டனில் உள்ள வொல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லது புதிய திகதி குறித்து இதுவரை எந்த தகவலும் பரிமாறப்படவில்லை என காவல்துறை தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் ஊடாக
640 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் போது 27,567 பேர் போலீசாரினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் குற்றங்கள் தொடர்பாக நேரடியாக அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்கள் 26 கைதாகியுள்ளதுடன் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 369 பேரும் கைதாகினர். மேலும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக 308 பேரும், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்கான 77 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஏனைய போக்குவரத்து குற்றங்களுக்காக 4153 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹிக்கடுவ பகுதியில் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரின் கையை மன்னா கத்தியால் வெட்டி படுகாயப்படுத்தி மோட்டார் சைக்கிளை கொள்ளையிட்டமை உள்ளிட்ட பல திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட பொருட்களை பாகங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்காக அவற்றை வாங்கி தம்வசம் வைத்திருந்த ஒருவரும் இந்த நால்வரில் அடங்குகிறார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் 22, 33, 35 மற்றும் 36 வயதுடைய திப்பத்து கொடவ, ஹொரணை, மொரஹகேன மற்றும் புலட் சிங்கள ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களில் 3 போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பதுடன் சந்தேக நபர்கள் இன்று ஹொரணை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்படவுள்ளனர். ஹொரணை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் கேசல் பவத்தை பகுதியில் ஐஸ் போதைப் பொருள்களுடன் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுபோவில சரணங்கர வீதியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கேசல் பவத்தை காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாத்தல் என்னும் புதிய சட்டத்தையும் நீக்க கோரியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் கையெழுத்து சேகரிக்கின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் தம்பிலுவில் மத்திய சந்தைக்கு முன்பாக கையெழுத்து சேகரிக்கும் பணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இக்கையெழுத்து சேகரிக்கும் பணியானது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி, மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன், சமூக செயல்பாட்டாளர் துரையப்பா காந்தன், டெலோவின் மாவட்ட பொறுப்பாளர், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், மதகுருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்து உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த பணியினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். வவுனியாவில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சடலம் நேற்று மாலை வவுனியா பரங்கியாற்று பகுதியிலே கிடைக்கப்பெற்றுள்ளது. பரங்கியாற்று பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபர் வனவிலங்குக்காக வைக்கப்பட்ட சட்டவிரோதமான மின்கம்பியில் சிக்குண்டு இறந்துள்ளாரா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் 10 ஆண்டுகளாக 3 தொடக்கம் 16 வயது வரையிலான சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை இணையதளத்தில் பதிவேற்றிய தம்பதிக்கு போக்சோ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் நீர்ப்பாசன துறையில் இளநிலை பொறியியலாளராக பணிபுரிந்தவர் ராம்பவன் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இருவரும் 2010 முதல் 2020 வரை கித்ரக்கூட் மற்றும் பாண்டா பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை வீடியோ எடுத்து சட்டவிரோதமாக இணையதளங்களுக்கு விற்றுள்ளனர். சிறுவர் ஆபாச வீடியோ தொடர்பாக உத்தரப்பிரதேச சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனையில் குறித்த தம்பதியினர் கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது.
உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3 தொடக்கம் 16 வயது வரையிலான சிறுவர்களை இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்லைன் கேம் விளையாட வைப்பது, சாக்லேட், இனிப்புகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை தருவது என பலவிதமாக ஆசை காட்டி சிறுவர்களை இருவரும் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபர்கள் சிறுவர்களின் பாலியல் வீடியோக்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டதும் தெரிய வந்தது. இவர்களால் பாதிப்படைந்த சிறுவர்கள் இன்றும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து 2020 வழக்கு பதிவு செய்த குற்றப்புலனாய்வு துறையினர் குறித்த தம்பதியின் வீட்டில் சோதனை நடத்தியது. இதில் 8 லட்சம் ரூபாய், 12 மொபைல் போன்கள், 2 மடிக்கணனிகள், ஒரு ஹார்ட் டிஸ்க், 6 பென் டிரைவர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் இருவர் மீதும் போக்சோ மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாண்டா போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. 6 ஆண்டுகளாக நடந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட 74 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன. இதையடுத்து குறித்த தம்பதி செய்த குற்றங்கள் அரிதிலும் அரிதானவை எனவும் மிகவும் ஒழுக்கக்கேடானது எனவும் இது போன்ற குற்றங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை அழிப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தின் தார்மீக அடித்தளங்களையும் உலுக்குகின்றன எனவும் தெரிவித்து குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டதால் போக்சோ சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவர்கள் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகள் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி அறிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை கடைபிடிக்குமாறு ஐரோப்பிய ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்களை அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து மீண்டும் புதிய வரி உயர்வுகளை டிரம்ப் அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கையின்படி பரஸ்பர நம்பிக்கையும் கடப்பாடுகளும் அவசியம் என ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாஷிங்டன் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முழுமையான விளக்கத்தை ஐரோப்பிய ஆணையம் கோரியுள்ளதுடன் இத்தகைய தெளிவற்ற கொள்கைகள் உலக சந்தையை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. முன்னதாக டிரம்பின் முந்தைய வரி விதிப்பு திட்டங்கள் செல்லாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி அனைத்து இறக்குமதிகள் மீதும் தற்காலிகமாக 10% வரியை விதித்த டிரம்ப் தற்போது அதனை 15% உயர்த்தியுள்ளார். இது கடந்த 2025 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது நிச்சயமற்ற சூழலால் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கும் வாக்கெடுப்பை ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒத்திவைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒப்பந்தம் என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையம் தனது நலன்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை, இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நடத்திய நிலையில் இலங்கையை வீழ்த்தி இங்கிலாந்து அணி 51 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. ICC 20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணி பங்கேற்றுள்ள முதல் போட்டி கண்டி பல்லேலக சர்வதேச மைதானத்தில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது. பிற்பகல் 3 மணிக்கு கண்டி பல்லேலக சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியின் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதன்படி 147 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய இலங்கை அணி 16.4 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 95 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது.
இந்தியாவுடன் இலங்கையும் கூட்டாக நடத்தி வரும் ஐசிசி ஆடவர் T20 உலக கிண்ணத்தில் நேற்று இடம்பெற்ற சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் மோதியிருந்தன. அதன்படி போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்பாட தீர்மானித்தது. அகமதாபாத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் முதலில் துடுப்பாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 187 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் 188 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய இந்திய அணி 18.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 111 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 76 ஓட்டங்களால் தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.